நம்முடைய விலையேறப்பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிறுவனாக இருந்தபோது நாங்கள் குடும்பமாக தமிழ்நாட்டில் உள்ள செங்கோட்டை அருகே உள்ள ஒரு மலையின் மேல் இருக்கிற ஒரு கோயிலுக்கு சென்றோம். அது ஒரு மதிய வேளை. கோயிலுடைய நடை சாத்தி விட்டார்கள். எனது அப்பா அந்த கோயில் அர்ச்சகரிடத்தில் அணுகி, நான் ரயில்வேலையில் இந்த விதமான ஒரு பெரிய வேலையில் இருக்கிறேன், நாங்கள் குடும்பமாக சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம், ஆகவே சாத்திய அந்த நடையை எங்களுக்காக திறவுங்கள், நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ண வேண்டும் என்றார். அந்த அர்ச்சகர் மறுமொழியாக, மந்திரியே வந்தாலும் சாத்திய நடையை நாங்கள் திறக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, எங்கிருந்து வேண்டுமானாலும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம், தொழுது கொள்ளலாம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட புண்ணிய ஸ்தலம் என்பது கிடையாது. சிம்சோன் கட்டப்பட்டு இருக்கையில் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். ஆகார் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். யாக்கோபு நதியண்டையில இருக்கும்போது தேவனிடத்தில் ஜெபித்தான். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்தார். அவருடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டார். ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இடம் ஒரு பொருட்டல்ல. நாம் பயணத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கிற நேரங்களில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம், துதிக்கலாம். என்னுடைய நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்கே இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால அவரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே, இடம் எங்களுக்கு ஒரு தடை அல்ல ஆண்டவரே, குறிப்பிட்ட இடம் மாத்திரம் புண்ணிய ஸ்தலம் அல்ல கர்த்தாவே. எங்கிருந்தாலும் உம்மை ஆராதிக்கலாம், எங்கிருந்தாலும் உம்மை தொழுது கொள்ளலாம். ஆண்டவரே, இந்த கிருபையை எங்களுக்கு உம்முடைய திருக்குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்திருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவர் அனைவருக்கும் ஆண்டவரே இந்த விதமான சிலாக்கியத்தை தார். இயேசின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Like, subscribe and share to spread the God's love.